சந்திரகுமார், இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம். அதாவதுங்க, நம்ம இந்த யூடியூப்ல நிறைய வசியத்தை பற்றி தகவல்கள் இருக்கு, வசியத்தை பற்றி காணொலி இருக்கு, நானும் போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்ல போறது மிக ரகசியமானது, அதிரகசியமானது, உடனே பலிதம் தரக்கூடியது. தவறா பயன்படுத்தாதீங்க. நிறைய முயற்சி பண்ணியாச்சு, நிறைய பூஜை பண்ணியாச்சு, நிறைய பேரை சந்திச்சாச்சு, வசியத்துல முன்னேற்றம் இல்லை. இந்த மந்திரவாதிகளும் பயன்படுத்தலாம், ரொம்ப சக்தி வாய்ந்த. சனிக்கிழமை கால நேரம் நேரம் சுடுகாட்டுக்கு போங்க. ஏன் வசியத்தை செய்ய சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு போங்கவே நான் சொல்றேன். சுடுகாட்டுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா கொல்லி குடம் உடைச்ச ஓடு கிடக்கும். எப்படி? கொல்லி குடம் உடைச்ச ஓடு கிடக்கும். இப்ப இறந்துட்டாங்க, ஈம சடங்கு நடக்கும் பொழுது அந்த இறந்தவரோட பையன் ஆண் நபரை தோல்ல ஒரு குடம், அதுல தண்ணி இருக்கும், அதை சுத்தி வர சொல்லுவாங்க. ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு கொத்து, அதுல இருந்து தண்ணி வடியும். அப்புறம் அந்த தலைக்கு நேரம் கொண்டுட்டு வந்து அந்த குடத்தை டம்முன்னு உடைச்சிருவாங்க. அதுக்கு பேரு கொல்லி குடம் உடைக்கிறதுன்னு பேரு. அந்த ஓடு அங்க கிடக்குங்க. எப்படி? அந்த ஓடு அங்க கிடக்கு. அந்த ஓட்டுக்கு என்ன அப்படி? அந்த ஆத்மா அங்க வேலை செய்யும். 2 ஓடு எடுத்துட்டு வாங்க. 2 ஓடு எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி அங்க எலும்பு, அந்த எரிச்சி சாம்பலை அள்ளிட்டு போய் ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பாங்க. அதுல கிண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள எலும்பு, ஒரு விரல் எலும்போ, ஒரு கை எலும்போ, விலா எலும்போ, ஏதேனும் ஒரு எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அங்க கிடக்கிற கறி துண்டையும் ஒண்ணு எடுத்துக்கங்க. அந்த விறகுனுடைய கறி, இந்த ஓடு எடுத்துட்டு வந்து சனிக்கிழமை செய்யறது நல்லது. இந்த ஓட்டுல 2 ஓடு வச்சிருக்கிறோம்ல, ஒரு ஓட்டுல அந்த பெண்ணோட பேரு, பெண்ணோட அம்மா பேரு, ராசி, நட்சத்திரம், குலதெய்வம் இதெல்லாம் அந்த எலும்பாலேயே எழுதுங்க. எலும்பாலே எழுதுங்க. கரிதுண்டு இருக்குல்ல, அதாலையும் எழுதுங்க. முதல்ல எலும்பால அந்த ஓட்டுல எழுதணும். எழுதிட்டு அது மேலேயே இந்த கரிதுண்டை வச்சு இப்படி தேய்ச்சி விடுங்க. எழுத்து மேலேயே இப்படி வச்சு பண்ணினீங்கன்னா இந்த ஓடு அதே மாதிரி எலும்பு கை. இப்ப 2 ஓட்டையும் எழுதியாச்சு. 2 ஓட்டுக்கும் சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைங்க. எப்படி? 2 ஓட்டுக்கும் சந்தனம், மஞ்சள், குங்குமம் வச்சு ஒரு வாழலையில வைங்க. இந்த எலும்பு, இந்த கறி துண்டு, இந்த கொல்லி குடத்தினுடைய ஓடு எல்லாத்தையும் இந்த வாழலை மேல வச்சு 2 தேங்காய் உடைங்க. இந்த பக்கத்துல 2 மூடி, இந்த பக்கத்துல 2 மூடி. இந்த 4 மூடியிலேயே இலுப்ப எண்ணெய், சிகப்பு திரை. எப்படி? இலுப்ப எண்ணெய், சிகப்பு திரை. இந்த ஓடு, இந்த எலும்பு கறிக்கு என்ன பண்றீங்கன்னா மல்லிப்பூ போட்டு, வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், நவதானியம் இதெல்லாம் வச்சு, அவுள் பொரிக்கடலை எல்லாம் வச்சு, நான் இந்த மாதிரி பிரிவினைகளை இருக்கிறேன், எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன், எவ்வளவோ செலவழிச்சுட்டேன், முன்னேற்றம் இல்லை, நீங்க சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, யாருன்னு தெரியாது, இந்த புண்ணியலோக ஆத்மா எங்களை 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும், உங்களுக்கு கோடான கோடி நன்றி, நான் உங்ககிட்ட மன்றாடுறேன், மனிதர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய தயாரா இல்லை, கடவுளோட அனுகிரகம் இல்லை, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை, மந்திரவாதிகளோட சப்போர்ட் இல்லை, புண்ணியலோக ஆத்மாவே உன்னை நம்பி உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகிறேன், நீ தான் எனக்கு எப்படியாவது அருள் புரியணும், எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கணும், அது உன்னால முடியும், நீ மிகப்பெரிய சர்வ வல்லமை படைத்த ஆத்மான்னு எனக்கு தெரியும், இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுன்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு, இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த 4 தேங்காய் மூடி போட்ட படையல், ஓடு, எலும்பு, கறித்துண்டு, அந்த வாழலை எல்லாத்தையும் சுருட்டி ஒரு பையில வச்சு, எங்க எடுத்தீங்களோ அதே மயானத்துல கொண்டுட்டு போய் ஆழமா குழி நோண்டி பிதைச்சு விட்டுட்டு மேல ஒரு பிராந்தி பாட்டில உடைச்சு ஊத்துங்க, ஒரு சேவலை அறுத்து போடுங்க, 4 முட்டையை அடிச்சு விடுங்க. காலையில செஞ்சீங்களா, சாயங்காலம் ஆளு வீட்டுல இருக்கும். எப்படி? இல்ல சாயந்தரம் செய்யறீங்களா, அடுத்த நாள் காலையில ஆள் வீட்டுல. இது ஒரு ஆத்மாவை ஏவக்கூடிய அற்புதமான முறை. ஒரு ஆத்மாவை
ஏவக்கூடிய ஒரு அற்புதமான முறை. உங்களால பண்ண முடியல அப்படின்னா நம்ம செஞ்சு தரோம். போன் பண்ணுங்க, சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.